ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெபல் ராயல்ஸ் அண்ட் அன்லைக்லி லவ் ஸ்டோரி டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே டாக்குமெண்ட்ரியா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நார்வேவை சேர்ந்த இளவரசி, அவங்க பேர் பாத்தீங்கன்னா மிர்தா லூயிஸ். அவங்க ஹாலிவுட்டை சேர்ந்த ஒரு சாமியாரை பார்த்ததும் அவங்களுக்கு பிடிச்சு போயிடுது. அவர் பேரு ஷாமன் டியூரிக். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மேன் வேற. சோ ராஜ பரம்பரையில எப்படி அளவு பண்ணுவாங்கன்றது வேற இருக்கு. இது மட்டும் இல்லாம பிரஸ்லாம் சேர்ந்து தப்பு தப்பா என்னென்னமோ எழுதுறாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க லவ் மேரேஜ் எப்படி கை கூடிச்சு அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட்ரியில காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த ஸ்டோரி பாட்டே சொல்லலாம், ஒரு சூப்பரான ஸ்டோரி பாட்டாவே இருந்தது. ஒரு சாதாரண மனுஷன், அதுவும் ஒரு சாமியாரா இருந்தவன், எப்படி ஒரு பிரின்சஸ கல்யாணம் பண்றான் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு இடையூறா அவங்க ஃபேமிலியில அவ்வளவு பேர் இருக்காங்க, ஊர் மக்கள்லாம் அப்படி பேசுறாங்க. அதையும் தாண்டி அந்த பிரஸ் எல்லாம் என்னென்னமோ எழுதுறாங்களா தாண்டி ஒரு லவ் ஸ்டோரி நிலைச்சு நின்றுருக்கு அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. அதை ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலிட்டியோட தனித்தனியா காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த குயினும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அவங்க லவ். அதே மாதிரிதான் நம்ம சாமியாரும். நெட்ஃபிளிக்ஸோட டாக்குமெண்ட்ரியை பத்தி சொல்லவே வேணாம், தரமா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாத்துலயுமே இந்த டாக்குமெண்ட்ரி தரமாவே இருக்கு. கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.